நீங்க ஹெச்ஆரா இருக்கீங்களா? எஸ். ஆஹா. நீங்க ஹெச்ஆரா இருந்தா அப்போ உங்களுக்கு வேலை போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. IBM தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் படிப்படியாக சுமார் 7800 பேரை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வருகையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டா IBMல 8000 மெம்பர்ஸை ஜாப் விட்டு எடுத்திருக்காங்க. அதுல 30% ஆஃப் மெம்பர்ஸ் ஹெச்ஆர்ஸ் தான். இன்னைக்கு IBM 8000 எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்றது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. இதே மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட், AI எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபயரிங் வந்து இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறது இல்லை, இனிமேல் நிறைய ரெகுலராக நடக்க போகுது. ஸோ ஹெச்ஆர்ஸ் ஹேவ் டு பி வெரி ப்ரிப்பேர். எனக்கு மட்டும் ஏன் அப்படி? இன்னைக்கு எம்ப்ளாயிஸ் வந்து ஹெச்ஆர்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்க காலம் போயிட்டு ஹெச்ஆர்ஸ்லாம் AI பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு எம்ப்ளாயிஸ் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாங்கன்னா அவங்க ரெஸ்யூமை ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்றது இல்லை, ATS இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான் பண்றாங்க. இந்த ATS அப்படிங்கிறது என்னன்னா AI பேஸ்டா ரெஸ்யூமை ஸ்கிரீன் பண்ற ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்காக மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாருமே ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ATS அப்படிங்கிறது என்னன்னா ஆட்டோமேட்டட் ட்ராக்கிங் சிஸ்டம். உங்களுடைய ரெஸ்யூமை ஸ்க்ரீன் பண்ணுறதுலேருந்து ஸ்க்ரீனிங்கை தாண்டி உங்கள் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு முதற்கொண்டு அனலைஸ் பண்ணி AI இன்னைக்கு சொல்ல முடியும். அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு ஹெச்ஆருக்கு என்ன மாதிரி ரோல் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா டெஃபினட்டாக ஹெச்ஆருக்கு இன்னைக்கு ரோல் இருக்குது. AIயால் ஜாபை எடுக்க முடியாது, ஜாபை ரிப்ளேஸ் பண்ண தான் முடியும். நீங்கள் ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரியில் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறையவே வழி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் வேறு எது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.